FundsIndia உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், NPS, ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல. துணிவு படத்தில் நடித்த நடிகர் சமுத்திரக்கனி பற்றி இயக்குனர் சமுத்திரக்கனியின் கருத்து என்ன? நடிகர் சமுத்திரக்கனி ஒழுங்கா ஒரு இயக்குனர் சொன்னதை கேட்டு 100% உண்மையாக உழைச்சிருக்கான். அவ்வளோதான். யதார்த்தமான நடிகர் நீங்கள் கமர்ஷியல் படத்தில் நடிக்கிறது சேலஞ்சிங்காக இருக்கா? இல்லை நான் என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படின்வேன். நாங்கள் கிளம்பி போனோம்னா அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை ரொம்ப சரியாக செய்யணும்னு நினைக்கிறவன், அதை 100% உண்மையாக அந்த கேரக்டருக்கு இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதனால் நான் அவங்கக்கிட்ட என்னை ஒப்படைச்சிருவேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க எனக்குள்ளே இறங்கி எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் பயணப்படுவேன். அப்படி தான் ஒவ்வொரு படமும் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக இயக்குனர் வினோத் பற்றி உங்கள் கருத்து? வினோத் பேரன்பானவன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வலியாக இருந்தாலும் சரி, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டான். ஒரு வசனம் நான் நாடோடிகள் எழுதியிருப்பேனே, வலிச்சா கூட வலிக்கலன்னு தானடா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. எந்த வழியாக இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே வெளிக்காட்டிக்க மாட்டான். அவனோட அதிகபட்ச சந்தோஷம் அவனுடைய தொடுதலில் தெரியும். நான் ஏதாவது ஒரு ஷார்ட் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காரும்போது அப்படி கை மேலே ஒரு கை வைப்பான். அந்த தொடுதலில் தான் தெரியும். மிகவும் பொறுமைசாலி, அற்புதமான ஒரு இயக்குனர். இன்னும் பல உயரங்களை தொடுவார். ஒரு சக நடிகராகவும் இயக்குனராகவும் அஜித் சார் பற்றி உங்கள் கருத்து? பேரன்பான மனிதர், இந்த பிரபஞ்சத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல இருக்கார். இந்த படத்தில் நீங்கள் ஒரு நல்ல போலீஸா இல்லை கெட்ட போலீஸா? நல்ல போலீஸ். எல்லாருமே நல்ல போலீஸ் தான். சூழல் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். பட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல போலீஸ். ஒரு டைரக்டராக நீங்கள் அஜித் சாரை ஹீரோவாக பார்க்க ஆசைப்படுறீங்களா இல்லை நெகட்டிவ் ஷேடில் பார்க்க ஆசைப்படுறீங்களா? இல்லை, அவர் எல்லாமே பின்வார். பட் என்னென்னா, அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அது ரொம்ப சரியாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு நடிகர் அவர். நான் அவரை ஹீரோவாக தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அதுவும் சூப்பர் ஹீரோவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன சார் நீங்கள் ஏஜ் ரீவைண்ட் விடேண்டா, அவன் தான் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த முடிய போகுது 3 நிமிஷத்தில். போ, நான் அவனை முடிச்சு நான் அனுப்பிச்சிடுறேன் வெளியே. ஓகே சார், உங்களை பார்க்கும்போது எப்பவுமே ஏஜ் ரீவைண்டில் போகிற மாதிரியே இருக்கும். உன்னை சரணடைந்து இருந்த சமுத்திரக்கனி சாருக்கும் இன்னைக்கு துணிவுல இருக்க சமுத்திரக்கனி சாருக்கும் கெரியர் குரோத்தாக ஒரு பெரிய குரோத், ஆனால் தோற்றம் அப்படியே தானே இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா டயட், நிறைய மாற்றங்கள் நடந்தால் கூட நம்ம உள்ளவியல் ரீதியாக மாற்றங்கள் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கிறது தான் இந்த விஷயம்னு நினைக்கிறேன். பட் எத்தனையோ கெரியரில் மாற்றங்கள் வந்திருந்தால் கூட நான் மன ரீதியாக அப்படியே தான் இருக்கேன். உன்னை சரணடைந்ததில் எப்படி இருந்தனோ அதே மன ரீதியாக அந்த மாதிரி தான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமை இப்போ அதிகமாகிருக்கு. துணிவு வெறும் ஒரு ஆக்ஷன் படமா? இல்லை, கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். குடும்பத்தில் இருக்கவங்க குழந்தையோடு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம். என்னென்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், நம்ம குடும்பத்தோட எதிர்கால திட்டம் என்னென்னு ஒவ்வொரு பெண்ணும் நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்கிறாரு, பிள்ளைங்க என்ன சம்பாதிக்குது, இதை வச்சு என்ன பண்ணலான்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே ஒரு நாளைக்கு 1000 முறை யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் ஆண்களும். பணத்தை பற்றி யோசிக்காதவர்கள் யாருமே கிடையாது. அவர்கள் எல்லோரும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். பார்த்து முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு விடை கிடைக்கும். உளவியல் ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வரும். அதே மாதிரி தியேட்ரு அப்படி திருவிழா கோலமாக இருக்கும். அதிரடியான ஒரு திரைப்படம். இதில் அழகான எமோஷனல் கண்டென்ட் இருக்குது, நல்ல சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, நல்ல சாங் இருக்குது. எல்லாமே கலந்த ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் துணிவு. நாங்கள் ட்ரெய்லர் பார்த்து தெரியுது. அண்ட் நீங்கள் ஒரு போலீஸ், உங்கள் 2 பேருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கா சார்? இல்லை, எங்கள் 2 பேருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, பேரன்பு தான் இருக்குது எங்கள் 2 பேருக்கு இடையில. கடைசி கேள்வி சார், படத்தில் அஜித் சாரோட பேர் என்ன? அதை நானும் தேடிட்டே இருக்கேன்.
ஏன்னா நடித்த வரைக்கும் நான் அவர் பேரை சொல்லி கூப்பிடல. அதனால் உங்களோடு சேர்ந்து நானும் முழு படமும் பார்த்து அந்த பேரை கண்டுபிடிச்சலாம் அவரோட பேரை அப்படின்ற ஒரு ஆவலோடு தான் காத்துட்ருக்கேன். உங்களோட சேர்ந்து நானும் தேடுறேன். வாழ்த்துக்கள், வெல்வோம். வா. துணிவு படத்தில் எது துணிவு, என்ன துணிவு? துணிவு வந்து அஜித் சாரோட கேரக்டர். அந்த கேரக்டருக்கு தான் வந்து அந்த நோ கட்ஸ் நோ க்ளோரின்ற டேக் வந்து வச்சுருக்கோம். எதற்கு துணிவு, என்ன துணிவுன்றது தான் படத்தோட கதை. என்ன எதுக்கு துணிவு வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோட ஒரு அண்டர்லைனாக அது இருக்கும் கதையில், ஒரு சின்ன விஷயமா அது இருக்கும். ஸோ அதுதான் துணிவு. பண மதிப்பீடு பற்றிய படமா? பணத்தை மதிப்பீடு பண்ணுற படம் இல்லை, அது சீரியஸான படம் இல்லை. இது ஒரு எல்லா மேட்டரையுமே சுவாரஸ்யமாக ஜாலியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் பணத்தை கையாளுறது ஒரு பார்ட்டாக வருது. தொடர்ந்து 3 படங்கள் ஒரே நாயகனுடன் ஒரு இயக்குனர் பயணிப்பது ஆரோக்கியமா? உங்கள் கருத்து என்ன? இல்லைவா, அது ஆரோக்கியமாக இல்லையான்றதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அந்த படம் வந்து அந்த டீமில் வேலை செய்கிறவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா, அவங்க நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களா அப்படின்னா, இப்போ நானும் அஜித் சார் வந்து நேர்கொண்ட பார்வை படம் பண்ணோம். அது ரொம்ப முக்கியமான படம்னு நானும் நினைக்கிறோம், அவரும் நினைக்கிறாங்க, படம் பார்த்து நிறைய பேரும் நினைக்கிறாங்க. வலிமையிலையும் அதே மாதிரி சோஷியலி ரொம்ப இன்டென்ஷனலி குட் ஃபிலிமாக பண்ணோம். அதே மாதிரி துணிவும் வந்து ஒரு சுவாரஸ்யமான படமாக இந்த 2 படங்கள்லேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்னும் பெட்டரான ஒரு சுவாரஸ்யமான படமாக பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் கதையை படமாக்கும் முன் யாருடனாவது விவாதிப்பது உண்டா? குறிப்பாக அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடன் விவாதங்கள் நடத்தியதுண்டா? இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ராசஸ் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், அதை ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்க, அவங்களோட கருத்துக்கள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அது படமாக மாறும். அப்புறம் டீமில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸு மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு இம்ப்ரைஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த படத்துக்கு மட்டும் ஸ்ரீனிவாசன், வெங்கட்னு 2 பேரோட டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் நான். அஜித் சார் ஒரு நடிகராக மட்டுமே அவர் உங்களை எப்படி அணுகுவார், படப்பிடிப்பு தலங்களில் எப்படி நடந்து கொள்வார் என்கிற கருத்து? இல்லை, அவர் பொதுவாக ஒரு ஸ்டாரு, ஒரு ஆக்டர் மாதிரியே நடந்துக்க மாட்டார். அவர் ரொம்ப காமன் மேன் மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் கம்ஃபர்ட் கொடுப்பாரு. ஸோ நம்ம படத்தில் ஸ்பாட்டுக்குள்ளே போகும்போது வந்து அவரை வந்து ரொம்ப நம்ம பக்கத்து விட்ட ஆள் மாதிரியோ அல்லது ரொம்ப யூனிட்டில் ஒன் ஆஃப் த ஆள் மாதிரியோ தான் அவர் இருப்பார். நடிகர் இயக்குனர் உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்? நடிகர் இயக்குனர் ரிலேஷன்ஷிப்னா அது வந்து ரொம்ப கம்ஃபர்டான ரிலேஷன்ஷிப் தான். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னார்னா அதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும்னு நான் நம்புவேன். நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், வேல்யூபிளான விஷயம் இருக்கும்னு அவர் நம்புவார். ஸோ மியூச்சுவல் டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து படத்தை பற்றினதாக இருக்கும். சினிமாவில் அரசியல், அரசியலில் சினிமா, உங்கள் ஒப்பீனியன் என்ன? அதான் தனிப்பட்ட தாக்குதல்கள் இல்லாமல் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அப்படின்றது தான். அது அதே மாதிரி வந்து இந்த ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த, ஒரு துறையே ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. அந்த துறையில் ஒருத்தன் தப்பு பண்ணால் அந்த துறையில் இருக்கிற எல்லாரையும் வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு போலீஸ்காரரை தப்பு பண்ணால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சரியில்லை, பொலிட்டிஷியன் தப்பு பண்ணால் பாலிடிக்ஸே சரியில்லைன்னு சொல்லும்போது அந்த துறைக்கு வர வேண்டிய ஆட்களும் அதை இன்ஸ்பயர் ஆகி வரணும்ல. ஒரு பாலிடிக்ஸே சரியில்லை, சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு எவனுமே வரமாட்டான்ல. அது மாதிரி அது இன்னும் சாக்கடையாக தான் மாறிட்டு இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அது ஜென்ரலைஸ் பண்ண வேணான்னு சொல்லுவார். இந்த படத்தில் ஏகப்பட்ட யூடியூப் பிரபலங்கள், இது எதேச்சையாக நடந்ததா இல்லை ஏதேனும் ஒரு யுக்தியா இல்லை. இப்போ நமக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் வரும்போது அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆகணும்ல, அதனால் வந்து ஃபெமிலியர் ஃபேஸாக இருந்தால் பெட்டர்னு நினச்சி காசு பண்ணும். சமூக பிரச்சனை சார்ந்த படங்களை தொடர்ந்து இயக்குவதன் மூலம் உங்கள் கண்ணோட்டம் புரிகிறது. இது அடுத்தடுத்த படங்களில் இன்னமும் தீவிரமாகுமா இல்லையான்றது வந்து எனக்கு கிடைக்கிற ஸ்பேஸை பொறுத்து தான். நான் எப்படி என்கிட்ட வர படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் அது தெரியும். பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த இது உண்மையா? பேன் இண்டியன் ஃபிலிம் அதான், சில படங்கள் இந்தியா முழுக்க வெளியிடணும்னு திட்டமிட்டு எடுக்கப்படுது. சில படங்கள் வெளியான பிறகு அது பேன் இண்டியன் படமாக மாறுது. ஸோ அது வந்து ப்ராஜெக்டோட சைஸை பொறுத்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்டோட சைஸும் கண்டென்ட்டும் பொறுத்து இது எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகும், எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆனால் ஓடும்னு நம்பி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பேன் இண்டியாவில் ரிலீஸ் பண்ணோன்னே ஒரு கண்டென்ட் ரைஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கண்டென்ட்டுக்கு அந்த வேல்யூ இருந்தால் அதை பேன் இண்டியன் படமாக மாற்றலாம். உங்கள் படத்தினுடைய ஹீரோக்கள் எல்லோருமே பிளாக் இல்லைன்னா ஒயிட், கான்மேன் இல்லைன்னா காப்ஸ், நோக்கம் அந்த ஐடியா இல்லையா? அந்த ஐடியா இருக்குது. பட் அது வந்து ரொம்ப எட்ஜி ரைட்டிங், ரொம்ப வந்து கவனமாக எழுத வேண்டிய ஏரியா அது.
நான் இன்னும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இன்னும் கிடைக்கல. ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலான் இருக்கேன் நான். எதிர்காலத்தில் ஃபேண்டசி படம், காமெடி படம் பண்ணுறது ஐடியா ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த ஏரியாவில் எனக்கு சுத்தமாக கிளாரிட்டி இல்லை. ஒரே ரிலீஸ் டேட் போட்டி அது பற்றி? அதான் இதை பெருசாக இதை போட்டியாக பார்க்காம இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா அதை மாற்றுறது வந்து ஃபேன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ 2 படம் ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்கு நிறைய நாள் லீவ் இருக்குது, 2 படமுமே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான். யாருக்கெல்லாம் பணம் இருக்கோ அவங்கள 2 படம் பார்க்கலாம். கம்மியாக இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி ஒரு படம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, அஜித் சாருடைய பேர் இந்த படத்தில் என்ன? பேர் வந்து படத்தில் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே, அஜித் சார் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட வேற வேற பரிமாணங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் அவர் இந்த ரேஸ் ஓட்டுவார், மற்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவர் நிறைய பேருக்கு தெரியாதது வந்து அவர் ஒரு பெரிய ஃபினான்ஸை வந்து அவர் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுற, அவரே அவருடைய அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிற ஒரு ஒரு பிரமாதமான அக்கௌண்டண்ட்டு. அவர் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, அந்த ஃபினான்ஸை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க. நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர பணம், நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதை வந்து அந்த டேக்ஸை தனியாக எடுத்து ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அது உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சி போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது. அதை ஏமாற்றலாமா, ஏதாவது தப்பு கணக்கு காட்டலாமான்ற எந்த யோசனையும் உங்களுக்கு வராது. அப்புறம் அந்த மீதி இருக்கிற பணத்தில் ஒரு 10% எடுத்து சேரிட்டிக்குன்னு வச்சுருங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் இருக்கும்போது, நீங்கள் வசதியாக இருக்கும்போது ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப்பும் கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ரைட் பர்சன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை எடுத்து வைங்க. மீதி பணம் தான் உங்களுது. அதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, உங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ்ஸு, மற்றது எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. நம்ம ரொம்ப லாங் ஸ்டெப் வச்சு மாட்டிக்கவும் மாட்டோம், அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் முழிக்கவும் மாட்டோம் அப்படின்னு எல்லாருக்குமே அதை அட்வைஸ் பண்ணுறோம். ஏற்கனவே இப்போ 3 படங்கள் அவரோட பண்ணிட்டீங்க. எதிர்காலத்தில் அவரோட மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அது அஜித் சார் கூப்பிட்டு படம் பண்ண சொன்னால் யாராலையுமே மறக்க முடியாதுல்ல. ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன். இல்லை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. சாருக்கு அடுத்தடுத்த லைனப்ஸ் இருக்கு, அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. அஜித் சார் அவருடைய ரசிகர்கள் பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? ரசிகர்கள் பற்றி என்னென்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ், வைரல் இன்சிடென்ட்ஸ் வந்துடும்ல ரசிகர்கள் பண்ணுறது, அது சம்மந்தமாக ஸ்பாட்டில் ஏதாவது யாராவது சொல்லுவாங்க, பேசுவாங்கன்னும் போது அவருக்கு அதான் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஓகே, ஜாலிக்காக எப்போ பண்ணிக்கலாம், அது ஒரு ரிஃப்ரெஷ்னிங்காக இருக்கிற வரைக்கும் ஓகே. அதே வேலையாக இருக்கக்கூடாது, அதே வேலையாக நிறைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர். படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை போய் பார்க்குறது, கொண்டாடுறது, உங்களுக்கு அதுலேருந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஹீரோ, உங்களை வந்து ரொம்ப கனெக்டான ஒரு ஹீரோ படத்தை வந்து நீங்கள் கொண்டாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதன் வழியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, மற்ற விஷயங்கள் வேறு ஏதோ கிடைக்குது அப்படின்னாலும் ஓகே. பட் அதையே வேலையாக வச்சுருக்கக்கூடாது, அதை வச்சுக்கிட்டு வேறு யாரையாவது வந்து திட்டக்கூடாது.
வந்து பார்ட் ஆஃப் த லைஃப், அதுவே லைஃப் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கன்றது தான் அவருடைய ஐடியா. அஜித் சாரோட பேங்க்ல ஒரு நடனம் எல்லாம் வந்து பெரிய ஹையா இருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த ஐடியா எப்படி உருவானு? இப்போ அது பார்ட் ஆஃப் த ரைட்டிங் இல்லை. ஸோ அந்த இடத்துல அப்படி ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதனால் அப்படி எழுதியிருக்கோம். டான்ஸு ஃபேமிலிஸ்ன்னு எதுவும் பிரிக்க தேவையில்லை, எல்லாருக்கும் ஓவராலாக ஹோல்சம்மாக ஒரு என்டர்டெயினாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு இன்டென்ஸான விஷயம் கூட ஜாலியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். தமிழில் இது உங்களுக்கு 2வது ப்ராஜெக்ட். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அஜித் சாரோட கொலாபரேட் பண்ணி நடிக்கிறீங்க. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ஆன் மெனி லெவல்ஸ். ஏன்னா வினோத் சாரோட படம் நான் முதல் தடவை தான் பண்ணுறேன், அஜித் சார் கூட முதல் தடவை தான் நடிக்கிறேன். அண்ட் the கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தட் திஸ் இஸ், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறது அண்ட் சீரியஸ் ஆக்ஷன்னு சொல்கிறது, அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் தடவை. நான் இந்த மாதிரி படங்கள் பண்ணதில்லை. அண்ட் ஆக்ஷன் படத்தில் இருந்தால் கூட ஆக்ஷன் ஹேண்டில் பண்ணதில்லை. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் சச் அமேசிங் people and amazing talented people who are so good at what they do. So adanala it was a great learning experience for me, personally as well as professionally. So I absolutely enjoyed the experience of being in Thunivu. Thunivu is also one of the most anticipated or ரொம்ப எக்ஸ்பெக்டட் ஆன செலிப்ரேட்டட் ஃபிலிம்ஸ்னு கூட சொல்லலாம். ஹைப்ட் அந்த மாதிரி ஒரு பில்டப்பும் ஹைப்பும் எல்லாம் இருக்கிற ஃபிலிம் ஆஃப் திஸ் ஸ்கேல் வந்து நான் முதல் தடவை தான். ஸோ ஐ அப்சல்யூட்லி என்ஜாய்ட் இட். Thunivu, from the first look till now, till the trailer, it is all related, something related to money. So what your view on money? Money is a necessity, but money is not everything. அதான் நான் சொல்லுவேன். We all know Vinoth sir is a very dedicated person. He is always dedicated to his movies. ஆனா இந்த படத்துல what is one quality you really like about him and how is he as a director in set? எனக்கு வந்து வினோத் சரோட படங்கள் எல்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அண்ட் ஐ வாஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் வினோத் சாரோட ஒரு படத்தில் நடிக்க போகிறேன்னு. செட்டில் வந்ததுக்கப்புறம் நான் ஒப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இதை பற்றி இல்லாமல், இந்த படத்தை பற்றி இல்லாமல் வேற ஒரு விஷயத்தை பற்றி அவர் யோசிக்கக்கூட மாட்டார் அப்படி தான் நமக்கு தோணும். ஏன்னா என்ன சொன்னாலும் அந்த படத்தை சுற்றி பற்றி தான், அந்த வாட் எவர் ஹீ ஸ்பீக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த ஃபிலிம், வித் த ஷார்ட், வித் த பர்ஃபார்மன்ஸஸ், வித் த சீன்ஸ் எல்லாம். அந்த படத்தை அசோசியேட் பண்ணாமல் எந்த விஷயமும் அவர் பேசி நான் கேட்டதே இல்லை. ஸோ தட் இஸ் ஹவு மச் ஃபோக்கஸ்ட் ஹி இஸ் ஆன் ஹிஸ் ஒர்க். ஸோ அவங்க இந்த விஷயம் இல்லாமல் வேறு எதுவும் அதிகமாக பேசினதே நான் கேட்டதில்லை. ஸோ ஹீ ஸ்பீக்ஸ் வெரி லெஸ், பட் ஐ திங்க் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஸ்பீக் ஃபார் ஹிம். அண்ட் ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ஹிஸ். வாட் இஸ் இட் லைக் பீயிங் இன் துணிவு செட்? அந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் ஒரு டீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆமாம், இது துணிவில் நான் வந்து யூஸ்வலி நான் எப்படி ஷூட் பண்ணும்போது என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எப்போவும் ஒரு படம் ஸ்டார்ட் ஆனால் அப்படியே கண்டினியூஸாக சிங்கிள் ஷெட்யூலாக தான்
லைக் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி இன் மலையாளம் அப்படி தான் ஷூட்டிங் நடக்கும். துணிவில் வந்து எனக்கு முதல்ல ஒரு நாள் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் போய் 2 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி 2 நாள் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி போய் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்ச நாள் இருக்கும். அது இந்த படத்தோட முதல்ல ஐ வாஸ் லைக் எல்லாரையும் பார்த்து அப்படியே பழகி ஒன்று ஹாய் சொல்கிறப்போதைக்கும் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கோ பேக். ஸோ அதனால் ட்ராக்கில் வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எனக்கு கொஞ்சம் பர்சனலி கொஞ்சம் டைம் எடுத்தேன்னா. ஸோ பட் த டீம் வாஸ் வெரி ஸ்வீட். ரொம்ப நான் டிரெக்டர் சார்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுகிட்டே இருப்பேன், இந்த கதை இப்போ இந்த போர்ஷன் இந்த கதையில் எப்போ வருது, இப்போ நான் எந்த சிச்சுவேஷனில் ஏன் கேரக்டர் இருக்கும் அப்படி சொல்லி நான் நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன். எல்லாரையும் நிறையா அனாயிங்காக நான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். பட் எவ்ரி ஒன் இன் த செட் வாஸ் ஸோ பேஷண்ட். வினோத் சாராக இருந்தாலும், நீரவ் ஷா, ஹீ ஹேண்டில்ட் த ஃபோட்டோகிராஃபி ஃபார் திஸ் ஃபில்ம். And every team member and assistant directors இருந்தால் கூட, காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட, எல்லாரும் ரொம்ப they were all very very supportive. and அதுக்கப்புறம் அந்த தாய்லாண்ட் ஷெட்யூல் எல்லாம் வந்த போத்திக்கும் லைக் கொஞ்ச நாள் கண்டினியூஸாக எல்லோரும் ஒன்றா இருந்தோம். ஸோ தென் எல்லோரும் வி காட் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் வெரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க அந்த படத்தை பற்றி. தே வர் ஆல் வெரி ஹாப்பி அபவுட் ஹவு த ஃபிலிம் இஸ் கம்மிங் அவுட். ஸோ அந்த எனர்ஜி வந்து அந்த செட்லேயும் எல்லாருக்கும் இட் ரிஃப்ளெக்டட். சூப்பர் மேம். உங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் மேம். அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் இப்போ உங்கள் அடுத்தது உங்ககிட்ட என்ன அடுத்த ப்ராஜெக்ட்னா ஷூட் வந்து நெக்ஸ்ட் நான் ஒரு மலையாளம் படம் தான் பண்ண போகிறேன். அது வந்து எண்ட் ஆஃப் ஜான்வரி தான் ஷூட்டிங் நடக்கும். அதாவது பங்கு, அந்த படத்தோட பேர் வந்து பங்கு. இட்ஸ் அ நியூ டிரெக்டர் அண்ட் ஹிஸ் நேம் இஸ் ராஜேஷ் அண்ட் மிஸ்டர் கிரீஷ் கங்காதரன். ஹீ இஸ் அ வெரி நோட்டட் சினிமாட்டோகிராஃபர் இன் தி இண்டஸ்ட்ரி நவ். ஸோ ஹீ இஸ் ப்ரொடியூசிங் அண்ட் ஹீ இஸ் ஹேண்ட்லிங் ஃபோட்டோகிராஃபி ஃபார் இட். அண்ட் ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிற இட்ஸ் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அதை பற்றி ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பாயில் தி எக்ஸைட்மெண்ட் பை இப்போவே அதை பற்றி பேசி அதோட எக்ஸைட்மெண்ட் நான் இதில். அண்ட் தமிழில் அசுரனுக்கு அப்புறம் நான் ரொம்ப காத்திருந்து கிடைச்ச ஒரு லைக் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நிறைய படங்கள் வந்திருந்தா கூட துணிவு தான் என்ன it excited me the most in terms of the variety of the character, the kind of film, the kind of the team that was associated with the film. Adellam vechu Thunivu was what excited me the most. அப்போ அதுக்கப்புறம் நானும் ஐ எம் வெயிட்டிங் டு சி வாட் எக்ஸைட்ஸ் மீ நெக்ஸ்ட். ஸோ அண்ட் பச்சையம்மா, அசுரனில் பச்சையம்மாவை மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்களோ அதே அன்போட கண்மணியையும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். காத்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யோர் ஃபீட்பேக். தமிழ் மக்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் பேங்காக் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பேங்காக் ஷூட் வந்து இட் வாஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் நிறைய ஷூட் பண்ணோம் நாங்கள். நிறைய இல்லை, அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் மட்டும்தான் அதில் பேங்காக் ஷெட்யூலில் இருந்தது. ஸோ இட் வாஸ் ரொம்ப டயரிங்காக இருந்தது. பட் அண்ட் so many new things that I've never done in my life. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் each and every activity in the film was new to me. So அது வந்து it was a learning. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இதா ஓகே இதை எப்படி பண்ணலாம் அப்படி கற்றுக்குவேன். அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே இட் வாஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு சி. இப்போ அஜித் சாராக இருந்தாலும் எவ்ரி ஒன் இன் த க்ரூ ரொம்ப ஃபிசிக்கல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிமாண்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இந்த படத்துக்கு தேவைப்பட்டுட்டு இருந்தது. ஸோ எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கோட ஃபிசிக்கல் இன்கன்வீனியன்சஸ் இருந்தால் கூட அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்காக நிற்கிறாங்க. அது பார்க்கும்போது யூ ஆட்டோமேட்டிக்கலி பிகம் பார்ட் ஆஃப் த டீம் அண்ட் you get the same energy. அதுக்கு and that was a very
ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஓகே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேப் கூட இல்லாமல் அவ்வளவு ஹெக்டிக்காக ரொம்ப அட்வென்ச்சரஸாக ஷூட் பண்ண ஒரு ஷெட்யூல். அந்த சீக்வன்சஸ் உங்களுக்கு படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். as much as we enjoyed shooting it. மேம் அஜித் சார் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க that அஜித் சார்னாலே ஃபுட் பிரி. Are you a foodie? What's your favorite dish? Yes, I am a foodie. Na நிறைய ஃபுட்டு சாப்பிட்றது, not that kind of a foodie. எங்கே போனாலும் அங்கே என்ன நல்ல டிஷ்ஷு கிடைக்கும், அந்த ரீஜனலாக இருந்தாலும் எங்கே ட்ராவல் பண்ணாலும் அங்கே போய் ஃபுட் விரும்பி அவங்களோட லோக்கல் குவிசின் விரும்பி சாப்பிடணும், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் விரும்பி வித்தவுட் எனி ரிசர்வேஷன்ஸ் நல்லா அப்படி ரசித்து சாப்பிட்றது, அந்த மாதிரி ஃபுட்டினா அது ஃபேவரட் ஃபுட்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கே போனாலும் அங்கே ஒரு ஃபேவரட் ஃபுட் எப்படியும் இருக்கும். ஸோ ஐ ஜென்ரலி என்ஜாய் ஃபுட், அதனால தான். மேம் நீங்களுமே சொல்லியிருக்கீங்க அண்ட் நீங்கள் நிறைய ஆக்ஷன் படம் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, பட் இந்த படத்தில் நீங்கள் கன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம் ட்ரெய்லரில். ஸோ அது எப்படி அந்த கன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் நீங்கள் எப்படி அவங்களை இது பண்ணி? அதுக்கு நான் தான் சொல்லுவேன், வெக்கமே இல்லாமல் சார் அஜித் சார்கிட்ட தான், சார் எனக்கு கன் பிடிக்க தெரியாது, கொஞ்சம் கற்றுக்கொடுங்களா. சார் தான், ஹி வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஹீ எப்படி கன் பிடிக்கிறது எப்படின்னு நம்ம எல்லாரும் சினிமால எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக. பட் இருந்தாலும் இந்த கேரக்டர் வந்து கண்மணி கேரக்டர் வந்து லைக் அவங்க ரொம்ப வருஷமாக இதே ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லைக் இன் ஹேண்ட்லிங் கன்ஸ் எல்லாம். அது அந்த பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ தாட் அஜித் சார் இஸ் த பெஸ்ட் பர்சன் ஐ கேன் கோ டு ஃபார் அட்வைஸ். அவர் வந்து இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹிஸ் ஸ்டைல் அண்ட் அந்த ஸ்வாக் வந்து த வே ஹீ ஹேண்டில்ஸ் ஹிஸ் ஆக்ஷன் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் போய் கேட்டேன் அண்ட் ஹீ ஷோட் மீ த வே எங்கே ஹோல்ட் பண்ணணும், இந்த கை எங்கே ஹோல்ட் பண்ணணும், ஹவு ஷுட் யுவர் பாடி ஸ்டாண்ட், அந்த ஒரு இது எப்படி இருக்கணும் நல்லா ரொம்ப that it was very nice to see him explain. ரொம்ப பேஷண்ட்டாக அண்ட் கரெக்டாக மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஆஃப்கோர்ஸ் அண்ட் வினோத் சார் அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் இருந்தாலும் அந்த பேங்காக் ஷெட்யூலில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஹேண்டில் பண்ண தாய்லாந்து டீம் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரோடையும் கைடன்ஸ் ஹேஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கு இந்த படத்தில். இந்த இண்டஸ்ட்ரி 1995லேருந்து இருக்கீங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 28 years now. நீங்கள் எப்படி பீப்புளோட இவ்வளோ கனெக்டடாக இருக்கீங்க அண்ட் உங்கள் டிசிஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சென்சிபிளாக இருக்குது. அது வந்து உங்கள் படத்தில் தெரியுது. த மூவிஸ் யூ டூ ஆர் வெரி சென்சிபிள் அண்ட் டெல் அஸ் அபவுட் தட். ஐ வாண்ட் சின்ன கரெக்ஷன் எனக்கு பண்ணணும். ஏன்னா 28 இயர்ஸ்னெல்லாம் சொல்கிறது இட்ஸ் த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் இயர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அது பார்த்தா பஸ் 10 years மட்டும்தான் இருக்குது. அண்ட் த ரெஸ்ட்டு நடுவில் பெரிய ஒரு கேப் வந்தது. அது நான் ஒரு படம் கூட ஒரு வேலையும் நான் பண்ணல. ஸோ அது கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ மேபி 10 or 11 மேக்ஸிமம் 10 yearsனே சொல்லலாம். அது அவ்வளோதான் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை பார்த்தா. அண்ட் படங்கள் சூஸ் பண்ணுறதுல எனக்கு ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் இனஃப். ஏன்னா எனக்கு வர எக்ஸைட்டிங் படங்கள்ல இருந்து சூஸ் பண்ணுற வேலை தான் எனக்கு இருக்குது. நிறைய பேர் எனக்காக நல்ல கேரக்டர்ஸும் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தெம் ஃபார் தேட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணுற பல படங்களும் சரியாக போகாது. எல்லா எப்போவும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் எப்பவும் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு எக்ஸைட்டிங்கான படங்கள் கண்டிப்பாக எனக்கு சூஸ் பண்ணி பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கணும் இங்கே அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் நாம் பண்ணுவோம். நம்ம எல்லோரும் அப்படி தான் படங்கள் எடுக்கிறாங்க. அண்ட் ஐ ஹோப் த வெரைட்டி அங்கே யோசிக்கிற எல்லோரும் இந்த மாதிரியான வெரைட்டியான எக்ஸ்பெரிமெண்டலான தாட்ஸில் எல்லோரும் விதவிதமாக யோசிப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், மஞ்சு வாரியர் மேம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்வீட்டஸ்ட். அவங்க வந்து ரொம்ப எப்போவுமே ஸ்வீட்டாகவே தான் இருக்கிறாங்கன்னு. வாட்ஸ் யுவர் சீக்ரெட் அண்ட் வாட்ஸ் யுவர் டாக்? நான் அப்போ நீங்கள் அஜித் சாரை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆஃப்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பேர், பேஷண்ட்டாக இருப்பேன், நான் ரொம்ப அமைதியாக நிதானமாக நல்லா பழகுவேன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அஜித் சாரை பார்த்து பழகுனதுக்கப்புறம் ஐ ரியலைஸ் தட் ஐ ஆம் நத்திங் கம்பேர்ட் டு ஹிம். அவரை மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் ஐ நீட் டு இன்னும்
கிலோமீட்டர்ஸ் டவுன் டு earth போனோம் எனக்கு. ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம் இன் தட் மேட்டர். ஏன்னா இன்னும் எல்லாருக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட எப்படி இன்னும் நல்லா பழகலாம், இன்னும் கனிவாக பழகலாம், இன்னும் மதிப்பாக எல்லாருக்கும் எப்படி மதிப்பு கொடுக்கலான்னெல்லாம் நிறையா விஷயங்கள் அவங்க சொல்லாமையே காட்டி கொடுத்துருக்காரு எனக்கு. ஸோ ஐ திங்க் ஐ கேன் இம்ப்ளிமெண்ட் ஆல் தேட் இன் மை லைஃப். அண்ட் அப்படி சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் டோன்ட் டூ எனிதிங் டு ஹர்ட் அதர்ஸ். மேம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 முக்கியமான ஆளுங்களை பற்றி சொல்லுங்க மேம். அஃப்கோர்ஸ் அம்மா, அப்பா, அண்ணா. ஈஸி. ஓகே, அக்கார்டிங் டு யூ வாட் ஜானர் இஸ் துணிவு? துணிவு, I think I would love for people to see it as a complete entertainer. ஏன்னா அஜித் சாரை நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறீங்களோ, அஜித் சாரை ரசிக்கிறவங்க எப்படி பார்க்க விரும்புகிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு லைக் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஒரு கதை இருக்கும், ஒரு எவ்ரி கேரக்டர் ஹேஸ் தேர் ஓன் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் டூயிங் வாட் தே ஆர் டூயிங். இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தபோது நிறைய பேர் கேட்டாங்க, அஜித் சார் நல்லவரா கெட்டவரா, நீங்கள் எந்த டீமில் இருக்கீங்க, அந்த டீமில் இருக்கீங்களா, இந்த டீமில் இருக்கீங்களா? ஸோ ஐ திங்க் தேட் இஸ் ஆல் யூ ஷுட் வெயிட் டு see the film to know all that. அண்ட் என்ன பண்ணுறாங்க, அது எதுக்கு பண்ணுறாங்க, அதுதான் உங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அண்ட் see how you relate to that and just enjoy the experience of துணிவு. அவ்வளோதான். மேம் அஜித் சாருக்கு வந்து அவர் இப்போ கேரக்டர் பேர்னாலே ஆடியன்ஸ்க்கு ஒரு கிரேஸ். அவர் சிவான்ற பேரில் நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு, விநாயக் மகாதேவ், அப்புறம் பில்லா, இந்த மாதிரி நிறைய இது. வாட் இஸ் இஸ் நேம் இன் துணிவு அமங் தீஸ் 3 ஆப்ஷன்ஸ்? இதில் பேரை விட ஐ திங்க் அந்த பெரிய கொஸ்டின் மார்க் வருமே கேரக்டர் போஸ்டரில். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டில், ஐ வுட் சே யூ ஷுட் வெயிட் டில் துணிவு ஹிட்ஸ் தியேட்டர்ஸ் டு see and know what his name is, what he does, why he does what he's doing and how he does it. அதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ and be patient for 1 more week and you will experience it for yourself. வணக்கம், நான் மஞ்சு வாரியர். என்னோட படம் துணிவு ஜனவரி 11 தியேட்டர்ஸ்க்கு வருது. கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் துணிவை பற்றி நிறைய அப்டேட்ஸ் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை உங்களுக்குள்ளே இருக்கும், துணிவு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, இதெல்லாம் கற்பனை எல்லாம் சும்மா இரேஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் ஹைப், அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ப்ரெஷர் எதுவும் தலையில் எடுத்துக்காமல் அப்படியே காமாக ஓப்பன் மைண்டாக சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட துணிவு தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் படம் பிடிக்கும். நாங்கள் எல்லோரும் அவ்வளவு விருப்பமாக பாசத்தோடு இந்த படம் படைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கும் அந்த படம் பிடிக்கும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Hi, I'm Boney Kapoor. Zee Studios and me have produced this film Thunivu, releasing on the 11th in Tamil Nadu and across different states and in overseas too. I hope you all go to the theatres to watch the film, enjoy the film as we've enjoyed making the film. How can I say? I can't distinguish between my films. See, it's like asking a father which son is your favorite or which child is your favorite. I enjoy the journey of filmmaking, whether it's Thunivu or Valimai or Nirkonda Parvai or Ninji Ki Nidhi, Veetla Vishesham, Maidan, Mili, Mr. India, whatever, I mean, No Entry. All the films have been a very enjoyable trip, and only when you enjoy the process of your work, it reflects in your work. Sometimes you're successful, sometimes you're not successful. And I hope this time we are successful because the team has worked very hard. Ajith has given his best, Vinoth has given his best, Gibran has given his best, the supporting actor Manju Warrior has looked very glamorous and done her best. Then the other actors too,
have given their best. So let's hope everybody's good work is applauded and everybody reacts very positively. Well, it just shows the kind of faith and confidence Ajith and Vinoth had in me and I had in them. And it's been a good journey, and I hope there are more films to follow sometimes in future. Well, it will, because you see, good product needs to be shown across the globe, across the world, across the country first, then the globe. In fact, my film No Entry was a remake of a Tamil film, Charlie Chaplin, and I remember there were inquiries from other countries also to acquire the rights from me. So it's something which even, Hollywood also remakes films. In fact, 10 Commandments was made a couple of times by the same director. Benner was, there are so many instances. So many films which have been made earlier than remade. And sometimes a Japanese, like Seven Samurai was made into Magnificent Seven. So there are so many French films have been made into English. So many Spanish films have been made into. Korean films today are very popular. They are made into several languages. So there's nothing wrong in remakes. Of course, the remake trend has slowed down a little because of the OTT. Because on OTT you get the various languages which the audience are able to consume. For instance, a Spanish film is dubbed in Hindi too, a Spanish film is dubbed in English too. So the audience across countries, they can consume it, they enjoy it, and they understand. There are so many television shows. Like there is one television show from Turkey, Ertugrul, which has about 560 episodes, and I've seen all the 560 episodes, and that has been dubbed in several languages. It's about the rise of Ottoman Empire. Very interesting, very well shot. Similarly, there are so many other, like Money Heist has been dubbed in so many languages. I mean, various shows have been dubbed. The Loudest Voice is something which I enjoyed. So, there are various shows, even Indian shows. I know I was shooting in Georgia for Mom, and I could see our Hindi serials shown in the local language. So, whether it's a remake or a dub, this trend will continue. A remake perhaps will slow down a little, but it will not die off. Like Drishyam was made originally in Malayalam, it was made in Telugu, and both the versions were released on OTT platform. Yet when it released in Hindi in theatres, it's still running and doing very well. It's done a business of over 230, 240 crores. And the run continues. So that's a remake too, and it's a remake of a film which has been made originally in Malayalam, then in Telugu, now in Hindi, and I'm sure somebody will make it in Tamil too. Well, let's see. This is something which I'm undecided. It certainly will be dubbed in Hindi for the OTT platform and the satellite channels. Theatrically, I didn't want to, because I didn't want to rush into dubbing in the Hindi version. We are releasing the dub version in Telugu, but not in Hindi, theatrically. But on OTT and satellite, we'll have the dubbed version. Yes, why not? See, that way, actors will have a lot more exposure. Like Allu Arjun's film Pushpa has done well. Prabhas's film Bahubali 1, Bahubali 2 had done well. So today, they are actors who are recognized all over. And then there is Junior NTR, who's RRR, and Ramcharan in RRR. Similarly, Ajay Devgan doing the RRR in the Telugu version, Alia Bhatt. And Alia Bhatt now doing a Hollywood film too, like Deepika's done, Priyanka's done. So there is a lot of interaction, a lot of actors who are doing films in various languages, even across into the Western world. Some of them have, like my brother's done a couple of films, right from Danny Boyle's. Anil has done Slumdog Millionaire. Irfan Khan did a couple of English films, Jurassic World and Namesake and Life of Pi. There are so many films that Tabu has done. So it's the world basically has shrunk with the satellite television. Now it is shrunk further with OTT. So there's no harm for actors to work across different mediums, different languages. And it's happening, so it's good. Well, the plan will be revealed soon. As of now, I'm just working on a few projects. So let's see, in some time, probably
it will be out in the public domain. Well, I don't believe in that. Basically, I feel it is the content which rules the minds of the audience. Otherwise, why would Love Today do so well? Why would Mani Ratnam's film do that well? And in the past also several films have done well without known actors. So I don't think, yes, they are popular, they are very popular. So all these popular actors are almost like center forward in a football game or a hockey game. Only if they get a good pass, they can score a goal. So which means content is always important and it will remain important. For me, content is number one, then rest follows. I will definitely be glad to work with newcomers. I've done that in Hindi and I will continue doing that in whichever language I make films, depending on the kind of subject writer comes up with. I've given breaks to so many new directors. So many directors from Tamil industry have done their first Hindi film with me. Director from Telugu industry have done their first Hindi film with me. So, like Jiva did his first film with me. Prabhudeva, first Hindi film he did with me. Bapu Garu did his first Hindi film with me. Agatyan did his first Hindi film with me. Surya did the only Hindi film with me. So there are many such instances. I don't even recall. Vamshi from Telugu did his Hindi film with me. They had never done any Hindi film before. So I don't really have a mindset that no, I will work only with this director or this actor, or I will only work with stars. I've done films with newcomers too, or upcoming actors too. And I will continue. That's something, the subject has got to appeal. For me, it is subject which matters the most. Sometimes I'm right, sometimes I go wrong. Well, it's a very transparent distribution company and it has impeccable record, and it has today it commands good respect from the exhibitors and they get the best terms, and they have a fantastic business acumen. They know the potential of each area, each theater. So which is the hallmark of a good distribution company, and that's what Red Giant is. Well, I have posted what I felt. I've expressed myself in the best way I could. I can't be going to rooftops and shouting. I've expressed it on my post. It is for the audience to understand. I leave it to them to understand. And I hope they rightly understand what I meant to express. I was happy. I am happy. And I hope I remain happy even post-release. Well, that's something very personal. I would not like to share anything which is not in public domain. Our relationship is sacred and I want it to remain sacred. Well, I don't have any thoughts on it as of now. Let's see what holds in future, but definitely no biopic. FundsIndia, உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், NPS, ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல.